என் அழகு எப்படிப்பட்டது? பிரைஸ் தி லார்ட். விவிலியத்தில் நாம் 2 விதமான அழகை பார்க்கின்றோம். ஒன்று மாம்சீக புற அழகு, மற்றொன்று உள்ளார்ந்த ஆன்மீக அழகு. புற அழகு மனிதனை கவர்ந்திழுக்கின்றது, ஆனால் ஆன்மீக அழகோ ஆண்டவரை கவர்ந்திழுக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தில் நாம் காண்பது என்ன? புற அழகில் மயங்கி எத்தனை ஆண்கள் எனக்கு மிகவும் ஃபேரா அழகான பெண்தான் வேண்டும் என்றும், எத்தனை பெண்கள் எனக்கு அந்த சினிமா நடிகரை போல நல்ல ஹேண்ட்ஸமான பையன்தான் வேண்டும் என்றும் சொல்லுகின்றார்கள். எவ்வளவு வேதனையான விஷயம் இது! ஆம் அன்பானவர்களே, இந்த அழகெல்லாம், புற அழகெல்லாம் நிரந்தரமற்றது. ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் அது போய்விடும். ஆம், ஒரு விபத்தினாலோ அல்லது வியாதியினாலோ முதுமையினாலோ இந்த அழகெல்லாம் கெட்டு போய்விடும் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. இதே போல்தான் யாக்கோவும் கூட தன் மனைவியாகிய ராக்கேலை மிகவும் நேசித்தார். ஏன்? அவள் மகா ரூபவதியாக அழகாக இருந்ததினால். ஆனால் தன் இன்னொரு மனைவியாகிய லேயாலை, அவளது சகோதரி லேயாலை அவர் அற்பமாக எண்ணினார். ஏன்? அவளிடம் அழகில்லை, கூச்ச பார்வை கொண்டவள் அவள் என்பதினால். அன்பானவர்களே, ராக்கேல் தன் கணவரை கவர முடிந்தது, ஆனால் ஆண்டவரை அவரால் கவர முடியவில்லை. ஏன்? அவளிடம் காணப்பட்ட எல்லா தீய குணங்கள், தனது தந்தையிடம் இருந்து விக்கிரகங்களை, ஆண்டவர் அருவருக்கக்கூடிய விக்கிரகங்களை அபகரித்து கொண்டு திருடி கொண்டு வந்தவள் அவள். மற்றும் பொய், பித்தலாட்டம் எல்லாம் காணப்பட்டது. ஆனால் அவளிடம் புற அழகுதான் இருந்ததை தவிர ஆன்மீக அழகு இல்லை. அதனால் எப்படி ஆண்டவரால் அவளை நேசிக்க முடியும்? அதனால் அவளை ஆசீர்வதிக்கவே இல்லை. அவளுடைய கற்பத்தை அடைத்தார். ஆனால் தன் கணவரால் கைவிடப்பட்ட லேயாளை மிகுந்த அபரிமிதமாக அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், பிள்ளை பேற்றினார். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர்தான் திக்கற்றோரின் தகப்பனாச்சே. அவரால் எப்படி ஒதுக்கி விடப்பட்ட லேயாளை நேசிக்காமல் இருக்க முடியும்? அதனால் அவளை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கின்றோம். இதே போல்தான் நாம் ரூத் ஓர்பால் வாழ்க்கையிலும், அதே போல அன்னாள் பெனினாள் வாழ்க்கையிலும், மார்த்தாள் மரியாள் வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் ஆன்மீக அழகை கண்டு அவர்களை ஆசீர்வதித்தார் என்று. அன்பானவர்களே, எனக்கு அழகில்லை, என்னிடம் நிறம் இல்லை, என்னிடம் உயரம் இல்லை, என்னிடம் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வசீகர தன்மை இல்லை, அதனால் என் கணவராலேயே நான் அவமதிக்கப்படுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு மிகவும் கலங்கி போயிருக்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள் சகோதரியே, ஆண்டவர் உன்னை நேசிக்கின்றார். அன்று லேயாலை நேசித்த ஆண்டவர், அன்று லேயாலை ஆசீர்வதித்த ஆண்டவர் நின்றும் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். அற்பமாக சொற்பமாக அல்ல, மாறாக அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். அதனால் கண்களை துடையுங்கள், அழுது கொண்டு இருக்க வேண்டாம். ஏனென்றால் நமது ஆண்டவர் நல்லவர், வல்லவர். அவர் திக்கற்றோர்களுக்கு தகப்பன். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. எப்படி நிரந்தரமற்ற அழகை, புற அழகை கூட்ட வேண்டும் என்பதற்காக மேக்கப்பு போடுகின்றார்களோ, அதே போல நாமும் நமது ஆன்மீக அழகை கூட்டுவோம். எப்படி கூட்ட முடியும்? நமது உபவாச ஜெபத்தினாலும், மற்றும் நமது வேண்டுதல்களினாலும், மற்றும் நமது நற்செயல்களினாலும் ஆண்டவரை பிரியப்படுத்துவோம். துதிகளின் மூலமாக ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவோம். ஆண்டவர் நிச்சயம் நம் ஆன்மீக அழகை கண்டு நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்வாரே தவிர நித்திய நரகத்திற்கு நம்மை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார்.
நமது பாவக்கரைகளை ஆண்டவருடைய புனித இரத்தத்தினால் கழுவி நம்மை மாசற்றவர்களாக, ஜொலிக்கக்கூடியவர்களாக ஆண்டவருக்கு முன்பாக நம்மையே படைப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதில் பிரியப்பட்டு நமது ஆன்மீக அழகை கண்டு நம்மை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். எவ்வாறு புனித பேதுரு 1 பேதுரு 3:3 சொல்லுகின்றாரோ, தலைமுடியையோ அல்லது மற்ற அழகோ உங்களுக்கு அழகை கொடுக்காது, மாறாக சாந்தமுள்ள உங்களுடைய வாழ்க்கைதான், நல்ல ஒரு வாழ்க்கைதான் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு அழகான ஒரு பெண்ணாக, அழகான மகனாக உங்களை நிப்பாட்டும் என்று. அந்த விதமாக நாம் ஆண்டவரை நேசிப்போம், ஆன்மீக அழகை கூட்டுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இதோ நிரந்தரமற்ற புற அழகை நாங்கள் மேம்படுத்த விரும்பாமல், ஆன்மீக அழகை பரலோகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஆன்மீக அழகின் மேல் நாங்கள் வாஞ்சையோடு இருக்க எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.